இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த 2025 எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து 2026 அதே பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? இந்த 26 எல்லாம் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நன்றி. இதுவரைக்கும் நான் வந்த வாடுகள் போதும் ஆண்டவரே. இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு நடக்கும் தெரியுமா? கர்த்தரை சரியாக புரிந்த ஒரு மனிதனுக்கு தான் இந்த காரியம் நடக்கும். கடமைக்கு சபைக்கு வந்து நம்ம ஆண்டவர் ஏசப்பா, நாங்கள் அங்கே தான் சேர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் ஏசப்பா தான் கும்பிட்றோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், வாய் சொல்லும் வல்லவர் நல்லவர் எல்லாம் சொல்லும். ஆனால் எப்பயாகிலும் ஏசப்பாவை ருசிச்சிருக்கிறீங்களா? ஒரு தோடம்பழத்தை எடுத்து, ஐயா நல்ல தித்திப்பான இனிப்பு தோடம்பழத்தை எடுத்து உங்களுக்கு முன்னாக நான் நின்று உரித்து ஒண்டண்டா சாப்பிட்டு, தெரியுமா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம்னு சொல்லுவீங்க. அல்லது நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்கிறீங்களா, எப்படி இனிப்புன்னு எனக்கு சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஐயா, இயேசுவை ருசிக்கணும், இயேசுவை ரசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும். அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிற, ஒரு இணை பிரியாத ஒரு உறவு மாதிரி அவரோட பழக 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 ஐயோ, அந்த அன்பு இருக்கே, அது சொல்ல முடியாத ஒரு அன்பு. நடக்காத காரியங்கள் எல்லாம் அவர் நடக்கக்கூடிய அந்த அன்பு உங்கள்கிட்டயே இருக்கு, உங்களிடத்திலேயே இருக்கு. ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? சேர்ச்சுக்கு போயிட்டு வா, அப்படி கொண்டு வந்து வாசலில் விடுவான். சரியா? அந்த வாசலில் விட்டுட்டு நீ சேர்ச்சுக்கு போயிட்டு வா, அப்படி முடிஞ்ச உடனே வா 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 காணு வா 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 என்னோட வந்துரு. அப்படித்தான். ஆனால் அந்த பிசாசை வெட்கப்படுத்துகிற காலம் 2026. அந்த பிசாசு தோற்று போகிற நாட்கள் தான் இந்த 2026. உங்க வாயினால் சொல்லுகிற வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் இந்த 2026 வல்லமை உங்களுக்குள்ள வரப்போகிறது. ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 42:8 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர். வாசிங்கம்மா. என் நாமம், இது என் நாமம். கொஞ்சம் ஃபோரா வாசிங்க. நீங்க நல்ல ஃபோரா வாசிப்பீங்க, வாசிங்க. ஆமென். நான் கர்த்தர். ஆமென். இது என் நாமம். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஐயா, விக்கிரகம் என்றா என்ன நினைக்கிறீங்க? என்ன வச்சிருக்கிற அந்த ஸ்டாச்சு, அதான் விக்கிரகம். என்னம்மா? கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாமே விக்கிரகம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவை எல்லா காரியத்தை தருவார் எங்களுக்கு. அப்பொழுது, எப்பொழுது? முதலாவது நீ கர்த்தரை கனம் பண்ணினால் இப்போ சொல்லப்பட்ட காரியம் மற்ற எல்லாரும் தந்துடுவார். அந்த விக்கிரகம் இரண்டாவதாய் நீ கர்த்தரை வச்சால் வாழ்க்கையில எல்லாம் தோல்விதான், வாழ்க்கையில எல்லாம் கவலை தான், எல்லாம் கனிதான். பாருங்க, சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறது. அப்படி வெளியில வருவாங்க. அங்க திரும்ப, பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கொள்றீங்களா என்னன்னு கேட்போம். இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஐயோ தாங்க முடியலை, நேற்று முழுக்க ஒரே பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இதில் என்ன செஞ்சீங்க? இதில் சும்மா ஒரு ஃபயராக நிற்பாங்க, எல்லாம் உடைச்சு இந்த பில்டிங்கே விழுகிற மாதிரி நீ ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? அங்கே போது இப்படி மூத்த தொங்க வச்சுக்கொண்டு வருவாங்க. பிரதர் பிரைஸ் லார்ட், சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், எனக்காக கொண்டு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க பிரதர். ஏனம்மா, என்ன பிரச்சனை? ஐயோ நேற்று முழுக்க ஒரே பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, பிள்ளைகள் ஐயோ சொல்லவே முடியலை, ஐயோ அவங்கள பார்த்தா உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் மாதிரி இருக்கும் பார்த்தா. விளங்குதா? வாய்க்கும் இருதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசணும். வாய் பேசுறது ஒன்று, இருதயம் ஒன்று நினைக்க கூடாது. இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும், என் வாழ்க்கை ராஜாவோடு நடக்கிறது, நான் பேசுகிறபடி நடக்கும், நான் சொல்றபடி நடக்கும். எங்கு போனாலும் உங்க வார்த்தையில வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, ஜீவனும் வல்லமை உள்ளதும்
அடுத்தது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது. என்ன சொல்லுது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தையானது முதலாவது ஜீவன் உள்ளது, இரண்டாவது வல்லமை உள்ளது, மூன்றாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது. அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? யுத்தத்தில் குதிரையில போறவங்க இங்க இடுப்புல ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த டிவி வழியை பாருங்க. குதிரையில நீங்க பாருங்க, இடுப்புல ஒரு பெரிய நீட்டா ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க அதை இழுத்தாங்கண்டா ரெண்டு பக்கமும் பயங்கர ஷாப்பா இருக்கும், ரெண்டு பக்கமும் கத்தி மாதிரியே இருக்கும். அது அவங்க குத்தினாங்கண்டா எப்பேற்பட்ட இதையும் குத்தும். அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எது தெரியுமா? நாங்கள் பார்க்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பேசிக்கொண்டிருக்கிறேனே அந்த வார்த்தை, பேசிக்கொண்டிருக்கிறேனே அந்த வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள போனால் அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடக்கும், அந்த வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள் நடக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும் என்று சொன்னால், வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:16 வாசியுங்கள். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அதில் யோவான் எழுதுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த அனுபவம் யாருக்காவது வந்திருக்கா பிள்ளைகளே? இந்த அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா? ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனிதரை தொடும்போது நான் விழுந்திருக்கிற சுருண்டு சுருண்டு எத்தனையோ தடவைகள் இலங்கையில் அப்படியோ அபிஷேகத்தில் அந்த புழு துடிக்கிற மாதிரி துடிச்சிருக்கிற பிரதர் ராஜேந்திரம் ஐயாட சபையில். அதுதான் அந்த வல்லமை, அதுதான் அந்த வல்லமை. உங்களுக்கு நடக்கும், இந்த 2026 நடக்கும். இந்த சபையில நம்முடைய தலைமை போதகரை 2026 ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அநேக ஜனங்கள் அபிஷேகம் பெறுவார்கள், அநேக ஜனங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நாட்கள் வருகிறது. இந்த 2026 நம்முடைய தகப்பனை கர்த்தர் பயன்படுத்துகிறதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். அந்த வல்லமைக்குள்ள நாங்கள் பலப்பட வேண்டும். வசனம் சொல்லுதே, யோவான் அவரை கண்டபோது செத்தவனை போல சுருண்டு விழுந்தான். பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை நீங்க வீட்டிலேயே